ஒரு காட்டில் இரண்டு பெரிய சிங்கங்களுக்கு நடுவில் ஒரு மான் ரொம்ப தைரியமாக நடந்து வந்து கொண்டிருந்தது. அத பார்த்த ஒருவன் ஆச்சரியமாக, இவ்வளவு பெரிய சிங்கங்களுக்கு அருகே போறேன், உனக்கு பயமா இல்லையா என்று கேட்டான். அதற்கு அந்த மான் சிரித்துக்கொண்டு, கொஞ்ச வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் சிங்கம் இறந்து போயிச்சு. அதன் குட்டிகள் பசிக்கிட்டு இருந்தது. அப்போது நான் என் பிள்ளைகள் மாதிரி நினைத்து அவங்களுக்கு பால் கொடுத்து வளர்த்தேன். இப்போ அந்த குட்டிகள் பெரிய சிங்கங்களா வளர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் அம்மா மாதிரி. அதனால என்னை இப்போ அவங்க பாதுகாத்துக்கிட்டே இருக்காங்க என்று சொன்னது. இந்த விஷயத்தை மரத்தின் மேலிருந்த ஒரு கிளி கேட்டது. அதற்கு உடனே ஒரு எண்ணம் வந்தது. நாமும் இதே மாதிரி யாருக்காவது உதவி பண்ணினா நமக்கும் நல்ல பெயர் கிடைக்கும் போல இருக்கே என்று நினைத்தது. அப்போ கீழே ஒரு பாம்பு காயமா கிடந்தது. அதை பார்த்த கிளி கீழே இறங்கி அந்த பாம்பின் உடம்பில் இருந்த முள்ளை எடுத்து உதவி செய்தது. ஆனா பாம்பு கொஞ்சம் நலமடைந்ததும் என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா? அதே கிளியை திரும்பி கொத்திட்டுச்சு. அப்போ அங்க வந்த ஒரு பெரியவர் கிளி கஷ்டப்பட்டதை பார்த்து, ஏன் இப்படி நடந்தது என்று கேட்டார். அதற்கு கிளி சொன்னது, மான் மாதிரி எனக்கும் நல்ல பெயர் கிடைக்கணும் என்று நினைத்துதான் பாம்புக்கு உதவி பண்ணேன். ஆனா அது என்னையே கொத்திடுச்சு. அதற்கு அந்த பெரியவர் சொன்னார், உதவி பண்ணணும்னா நன்றியுணர்வு இருக்கும் மனிதர்களுக்கும் உயிர்களுக்கும் பண்ணு. ஆனா கெட்ட மனசு உள்ளவர்களுக்கு உதவி பண்ணினா முடிவு இப்படித்தான் இருக்கும். நம்ம உதவி மதிக்க தெரிஞ்சவர்களுக்கு தான் உதவி செய்யணும். யாருக்கு உதவி செய்யணும் என்று யோசித்துத்தான் உதவி செய்யணும். நன்றி தெரியாதவர்களுக்கு உதவி பண்ணினா அது நமக்கே பிரச்சனையாகும்.